அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். அந்த அலுவலகம் வழக்கம் போல் அன்றும் அழகு மிளிர காணப்பட்டது. சுற்றுச்சுவரில் வரவேற்கும் வண்ண ஓவிய சிற்பங்களோடு அழகு செய்யப்பட்டது போல் காட்சி தரும் கிரில் கேட்டை திறந்ததும் பாதுகாக்கப்பட்ட மலர் செடிகளில் கொத்து கொத்தாக பூத்து குலுங்கும் வண்ண மலர்களின் நறுமணம் நுகர்வோரின் சிந்தையை மயங்குறச் செய்யும். அன்றைய காலை நேரத்தில் அலுவலகம் தொடங்கும் முன்னரே கடைநிலை ஊழியர் இருக்கைகளை சரி செய்து தூசி துடைத்து தன் கடமையை செய்து கொண்டிருந்தான். அந்த அலுவலகத்தின் கண்காணிப்பாளர் கண்ணன் வழக்கத்துக்கு மாறாக முன்னதாகவே வந்து தோட்டத்தை நோட்டமிட்டவாறு உள்ளே சென்று தன் இருக்கையில் அமர்ந்தபடியே அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்தார். அலுவலகத்தின் முகப்பில் அழகை அள்ளி ரம்யமான மலர் தோட்டம் பூத்து புது பொலிவோடு காட்சி தரும். பூந்தோட்டம் பூத்து குலுங்குவதற்கு காரணமானவரும் அந்த கண்ணன் என்பதை பலரும் அறிவர். மலர்களை கண்டு ரசிப்பதில் அவருக்கு தனி ஆனந்தம். அது மட்டுமா, அதிகாரியை காண அவ்வலுவலகத்திற்கு ஏதாவது அலுவல் காரணமாக வரும் பெண் ஊழியர்களை தன் மேசையின் முன் வட்டமாக நிற்க வைத்துக் கொண்டு சிரிக்க சிரிக்க பேசிக் கொண்டிருப்பார். நேரம் போவதே தெரியாது. அலுவலகம் என்பதை கூட சில சமயங்களில் மறந்து விடுவார். வயசு பசங்க, அதிலும் திருமணமாகாத பெண் ஊழியர்கள் வந்துட்டா போதும், மேசை அருகே கும்பல் கூட வச்சுக்கிட்டு இந்த கண்ணன் சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கிறதுனால ஆபீஸ் வேலையே ஒழுங்கா நடக்க மாட்டேங்குது, அவசர ஃபைலுங்க கூட கையெழுத்தாகாமல் தேங்கி நிற்குது என்ற புகார்களும் பலரின் மூலம் அதிகாரியின் செவிகளுக்கும் எட்டியதால் பலமுறை அவரை நேரில் அழைத்து எச்சரிக்கையும் செய்துள்ளார் அதிகாரி. கலைகளின் நளின அழகையும் இயற்கையின் உள்ளங்கவர் வனப்பையும் பருவ பெண்களின் எழிலார்ந்த உருவ அழகையும் கண்டு ரசிப்பதில் என்ன தவறு என்று நண்பர்களுடன் உரையாடும் போது நகைப்புக்கிடையே பலமுறை கூறியுள்ளார் கண்ணன். பருவ பெண்களை பார்த்தாலே பல்லிழுத்து பல நிமிடங்கள் பேசி பேசி நெஞ்சம் நெகிழ மகிழும் பலவீனம் கொண்டவர்தான் கண்ணன் என்பதை அவரின் நண்பர்கள் அறிந்த ஒரு விஷயம். அன்று காலை மாறுதலில் வந்து தங்கள் அலுவலகத்தில் புதிதாக பணியில் சேர இருக்கும் டைபிஸ்ட் செல்வி எழிலரசியை வரவேற்க அன்று முன்னதாகவே அலுவலகம் வந்துவிட்டார் கண்காணிப்பாளர் கண்ணன். அப்போது அவர் மேசையின் அருகே வந்து நின்றாள் எழிலரசி. செல்வி எழிலரசி எப்படி இருப்பாளோ? அழகான பெயர், திருமதியும் அல்ல, செல்வி. கண்ணுக்கு ஏற்ப கவின்மிகு அழகோடு இருப்பாள் என்ற அவரின் எதிர்பார்ப்பு ஏக்கங்களாக தவித்துக் கொண்டிருந்தன. அன்று வெள்ளிக்கிழமை என்பதால் அவசர அவசரமாக முகவரியை தேடி 10 மணிக்கெல்லாம் அலுவலகத்தில் காலடி வைத்த செல்வி எழிலரசி முதலில் கண்காணிப்பாளரின் மேசையின் அருகே சென்று நின்றவாறு தன்னை நிதானமாக அறிமுகம் செய்து கொண்டாள். அழகு தேவதை போல் அவர் கண்ணெதிரில் தோன்றும் எழிலரசியின் காட்சி அவரை மயக்கத்தில் ஆழ்த்தியது. உள்ளம் உருக, உள்மனதில் ஆசைகள் கொந்தளிக்க தன்னை மறந்த மௌனத்தில் ஆழ்ந்திருந்த கண்ணன் சிறிது நேரம் கடந்த பின் ஒருவாறு சுதாரித்து கொண்டு, உங்களுடைய மாறுதல் உத்தரவையும் விடுவிக்கப்பட்ட சான்றிதழையும் இப்படி கொடுங்க என்று வைத்த கண் வாங்காமல் அவளையே நோட்டமிட்டவாறிருந்தார் கண்ணன். அன்று அலுவலகத்தில் கண்காணிப்பாளரின் நயமான வரவேற்பும் அறிவுரையும் முடிந்த பின்னர் அதிகாரியும் வந்துவிட்டதால் அவருக்கும் தன்னை அறிமுகம் செய்து கொண்டாள் எழிலரசி. தனக்கென்று ஒதுக்கப்பட்டிருந்த தனி அறையில் தட்டச்சு இயந்திரத்தின் முன் போடப்பட்டிருந்த இருக்கையில் அமர்ந்து தன் பணிகளில் ஈடுபட்டு விட்டாள் எழிலரசி. அன்று மாலை அலுவலகம் முடியும் நேரத்திற்கு சற்று முன்னதாகவே கண்ணன் எழுந்து நிதானமாக எழிலரசியின் அறை நோக்கி நடந்தார். அவர் விழிகள் அலுவலகத்தில் சுற்றும் முற்றும் நோட்டமிட்டன. அவள் அறையை அடைந்த கண்ணன், எழில், நீ பெயருக்கேத்தாற் போல உண்மையிலேயே நீ பேரழகிதான். இந்தா, இந்த கவரை பிடி என்று தன் கையில் இருந்த உரையை நீட்டினார் கண்ணன். டைப் பண்ணணுங்களா சார் என்றாள் எழிலரசி. இல்லம்மா, இந்த கவரை கொண்டு போய் இரவில் வீட்டிலே பிரித்து படி. நாளைக்கு நான் பதிலை எதிர்பார்ப்பேன். நான் வாரேன் என்று அந்த அறையை விட்டு வெளியில் விரைந்தார் கண்ணன். என்ன இது? இவர் இந்த ஆபீஸில் என்னை விட பெரிய அதிகாரி. காலையில நான் இந்த ஆபீஸ்ல நுழையும் போதே என்னை பார்த்த இவர் மயக்கமடைஞ்ச மாதிரி அமைதியா ஆயிட்டாரு. பகலெல்லாம் வந்து வந்து பார்த்துக்கிட்டே இருந்தாரு. ஆனா எதுவுமே பேசாம ஊமை மாதிரி தான் இருந்தாரு.
இப்ப வந்து இந்த கவரை கொடுத்துட்டு போறாரு. நான் புதுசு, ஒரு நாள் கூட ஆகல, யார் என்னன்னே புரியல. அவசரப்படாம எதுக்கும் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போமே. எழிலரசி தனக்குள் ஒரு தீர்மானம் போட்டுக்கொண்டாள். அன்று இரவு உறைக்குள் இருந்த கடிதத்தை பிரித்து படித்த எழிலரசி ஒரு கணம் அதிர்ந்து போனாள். அன்பு எழில், உன்னை பார்த்த முதல் பார்வையிலே என்னை நான் இழந்து விட்டேன். உன் பட்டி மேனி என்னை சுட்டெரித்து விட்டது. உன் பேரழகு என்னை கொல்லாமல் கொன்றுவிட்டது. உன் வட்ட நிலா நெற்றியும் புன்னகை முகமும் காந்த ரூபமும் என் நெஞ்சை பிழிந்தெடுத்து என் உள்ளத்தில் பதிவாகிவிட்டது. நான் உன்னை விரும்புகிறேன். நீயும் என்னை விரும்பினால் ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கிக் கொள்வோம். பதிலை எதிர்நோக்குகிறேன். நீ எனக்கு கீழ் பணிபுரியும் ஊழியர். இதை வெளியில் சொல்லாதே. கடிதம் படித்து முடிப்பதற்குள் எழிலரசியின் உடல் முழுவதும் குப்பென்று வியர்த்து கொட்டியது. அடுத்த நாள், நானே புதுசு, ஆபீஸ் போகாமல் இருக்கவும் முடியாது. இந்த லெட்டர் விஷயத்தை வெளியிலே சொன்னால் என் வேலைக்கே ஆபத்து வந்துடும். சரி, மௌனமாகவே இருந்துட்டு நாம் உண்டு நம் வேலை உண்டுன்னு போய் வரலாம். இந்த ஊர்ல இருக்கிற பால்ய சிநேகிதியை பார்த்தால் அவள் ஏதாவது ஆலோசனை சொல்வாள். எழிலரசி தனக்குள் தானே நினைத்து கொண்டாள். அன்று நாள் முழுவதும் கண்ணனிடம் முகம் கொடுத்து பேசாதவளாய் குனிந்த தலை நிமிராமல் தன் வேலையில் ஈடுபட்டு இருந்தாள் எழிலரசி. தன்னிடமிருந்து பதிலை எதிர்நோக்கும் கண்ணனின் துருதுருப்பையும் மனோநிலையையும் யூகிப்பால் புரிந்து கொண்ட எழிலரசி தன் அலுவலக பணிகளை முடித்துவிட்டு நான் புறப்படட்டுங்களா என அனுமதியை பெற கண்ணன் முன் நின்றாள். இன்னும் ஒரு அரை மணி நேரம் வேலை இருக்கிறது, சற்று நேரம் இருந்து போகலாமே என்று தெரிவிக்கலாம் என எண்ணிய கண்ணனின் எதிரில் இருவர் அமர்ந்திருந்ததால் அந்த வார்த்தைகளை தன் குரல் வளைக்குள் அடக்கிக் கொண்டு எழிலரசி புறப்படலாம் என்பதற்கு அனுமதி அளிக்கும் வகையில் தன் தலையை அசைத்தார் கண்ணன். விட்டதே போதும் என்ற அவசரத்தால் சுவரில் மோதுண்ட விசைப்பந்தை போல் விரைந்தாள் எழிலரசி. விடுவிடுவென்று நடந்த அவள் பேருந்து நிலையம் அடைந்தாள். மாலை நேர பெருங்கூட்டத்தையும் சமாளித்து வந்து நின்ற பேருந்தையும் நோக்கி கூட்ட நெரிசலையும் பாராமல் உள்ளே நுழைந்த அவள் பேருந்தில் எப்படியோ இடம் பிடித்து அமர்ந்து கொண்டாள். பேருந்து பயணம் முடிந்து தான் சந்திக்க இருக்கும் தன் சிநேகிதியின் முகவரியை கையில் ஏந்தி கொண்டு விசாரித்து கொண்டே நடந்தாள். சிரமமின்றி சிநேகிதியின் இல்லம் அடைந்தாள். தன்னுடன் கல்வி பயின்ற பால்ய சிநேகிதி வனிதா எழிலரசியை கண்டதும் கட்டி தழுவி கொண்டாள். எழில், எனக்கு ஒரு கடிதம் போட்டிருக்க கூடாதா என்று புன்னகையுடன் வினவினாள் வனிதா. வனிதா, எனக்கு திடீர் மாறுதல் கிடைத்து நேற்றுதான் பக்கத்து நகரத்திலே வந்து சேர்ந்திருக்கிறேன். அதான் உன்னை பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன். அப்படியே உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை பேச வேண்டும் என்று எழிலரசி கூறினாள். எழிலரசியை உள்ளே அழைத்து சென்ற வனிதா வரவேற்பு அறையில் உட்கார வைத்து தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள் வனிதா. அவள் தண்ணீர் கொண்டு வருவதற்குள் சுவரில் மாட்டியிருந்த புகைப்படம் ஒன்றை பார்த்து கொண்டிருந்தாள் எழிலரசி. அந்த புகைப்படத்தை பற்றி விவரித்தாள் வனிதா. ஒவ்வொரு மனிதனும் கோவலனை போன்ற சபல புத்தியோடு வாழாமல் ராமனை போன்று ஒருவனுக்கு ஒருத்தி என்ற ஏக பத்தினி விரதனாக வாழ்ந்தால் மனித சமுதாயத்திலே ஒழுக்கம் வளரும், தீய சக்திகள் அழியும் என்று மகளிர் சங்கத்திலே நான் சிறப்புரை ஆற்றியதற்கு அவர்கள் கொடுத்த பரிசை பெற்ற போது எடுத்த புகைப்படம் தான் இது என்று எழிலரசிக்கு விளக்கினாள். அப்போது வெளியில் அழைப்பு மணி ஒலித்ததால் வனிதா ஓடி போய் கதவை திறந்து விட்டாள். வேறு யாரும் அல்ல, என் கணவர் வர்றாரு, இரு உன்னை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் என்று வாய் நிறைய சிரிப்போடு மகிழ்ச்சி துள்ளலோடு கூறினாள் வனிதா. வாங்க வாங்க, இங்க யார் வந்திருக்கான்னு தெரியுமா? என்னோட ஒன்னா படிச்ச என் பால்ய சிநேகிதி. நாங்க 2 பேரும் அந்யோன்யமாக இணை பிரியாம இருப்போம். படிப்பிலே கூட முதல் ரேங்க் தான். பேரு எழிலரசி என்றதும் திரும்பி இவர்தான் எழில், என் கணவர் என்று கண்ணனை காட்டினாள் வனிதா. வணக்கம் என்று தன் இரு கரம் கூப்பி வணங்கிய எழிலரசி ஒரு நிமிடம் தடுமாறினாள். தன் தோழியின் கணவர் கண்ணனா? அதை நினைக்கும் போதே அவள் உடம்பெல்லாம் படபடத்தது.
முகமெல்லாம் வியர்த்து கொட்டியது. எழிலரசியின் முகம் கண்டதும் கண்ணன் கிறுகிறுவென்று தலை சுற்றுவது போன்ற ஆழ்ந்த மயக்கத்தால் தொப்பென்று கீழே சாய்ந்தார். கை கால்கள் விரைத்து போய் முகமெல்லாம் வியர்த்து கொட்டியது. வனிதா செய்வதறியாமல் ஓவென்று கதறினாள். அவளுக்கு கையும் காலும் செயலற்றது போல் பிரம்மை பிடித்தவள் மாதிரி துடியாக துடித்தாள். பக்கத்தில் இருந்த மேல் துண்டை எடுத்து முகமெல்லாம் வியர்த்து முத்துக்கள் போல் மிளிர்ந்த வியர்வையை அழுத்தி துடைத்து விட்டாள். தன்னை வரவேற்க வனிதா கொடுத்த ஒரு டம்ளர் தண்ணீரில் மீதி இருந்ததை எடுத்து வனிதாவிடம் கொடுத்து அவர் முகத்தில் தெளிக்க சொன்னாள் எழிலரசி. முகத்தில் ஜில்லென தண்ணீர் பட்டதும் கண் திறந்து பார்த்தார் கண்ணன். அவரை எழுப்பி உட்கார வைத்ததும் எழிலரசி இருவருக்கும் இதோ காஃபி கொண்டு வந்துடுறேன் என அங்கலாய்த்து கொண்டே சமையலறைக்குள் ஓடினாள் வனிதா. எதிர் சோஃபாவில் அமர்ந்திருந்த எழிலரசியை பார்த்து, எழில், என்னை மன்னிச்சிடு எழில், இனி இது போல எந்த தப்பையும் நான் செய்ய மாட்டேன். சபல எண்ணங்களுக்கு அடிமையாகிற பலவீனத்தை இன்றோடு ஒழிச்சிடுறேன். உள்ளத்தால் உள்ளலும் தீதே என்று வள்ளுவர் சொல்ற மாதிரி இனி எந்த பெண்ணையும் சபல நோக்கிலே பார்க்க மாட்டேன். என் மனைவியை தவிர எல்லா பெண்களையுமே சகோதரிகளாகவே பாவித்து நேசிப்பேன். என் மனைவிக்கு எதுவும் தெரியக்கூடாது. என்னை மன்னிச்சிடு எழில். கண்களில் கண்ணீரோடு தன் அடி தொண்டையில் இருந்து வெளிவரும் அந்த வார்த்தைகளோடு தன் இரு கை கூப்பி எழிலரசியை வணங்கினார் கண்ணன். கண்ணனின் வார்த்தைகளை கேட்ட எழில் மௌனமாகவே இருந்தாள். தன் தோழி வனிதா பரிசு வாங்கிய போது எடுத்த புகைப்படத்தையும் கண்ணனையும் மாறி மாறி பார்த்தாள். தன் தோழியின் கணவர் இப்படிப்பட்டவரா? இதை அறிந்தால் வனிதாவின் மனம் எவ்வளவு பாடுபடும். எனவே தான் வந்ததின் காரணத்தை கூறாமலேயே புறப்பட எழிலரசி முடிவெடுத்தாள். அதே நேரம் கண்ணனின் கண்களில் நீரை கண்டதும் தோழியின் கணவர் இனிமேல் எந்த தவறும் செய்ய மாட்டார் என்ற நம்பிக்கையும் பிறந்தது எழிலரசிக்கு. அதனால் தோழியுடன் தான் கூற வந்ததை கூறாமலே இருந்து விட்டாள். சூடாக கொண்டு வந்த ஸ்ட்ராங் காஃபியை இருவரிடமும் ஒரு டம்ளரை நீட்டினாள் வனிதா. கண்ணனின் முகத்தில் மலர்ந்த புன்னகை வனிதாவின் உள்ளத்தில் உவகையை ஊட்டியது. எழிலரசியிடம் திரும்பி, ஏதோ முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்று கூறினாயே, என்ன அது என்று கேட்டாள் வனிதா. இந்த கேள்வியை எதிர்பாராத எழிலரசி ஒரு நிமிட தடுமாற்றத்திற்கு பின் தான் இந்த ஊருக்கு மாற்றலாகி வந்ததையும் இந்த ஊரை பற்றி தெரிந்து கொள்ளவும் அப்படியே உன்னை சந்தித்து இத்தனை வருடங்களாய் நம் வாழ்வில் நடந்த இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைத்து உன்னை பார்க்க வந்ததாக கூறிவிட்டு தான் கூற வந்த உண்மையை மறைத்து விட்டாள். இருவரிடமும் விடைபெற்று கொண்டாள் எழிலரசி. மறுநாள் கண்ணன் அலுவலகத்திற்கு வந்தபோது அனைவருமே அவரின் திடீர் மாற்றத்தை கண்டு அவரை ஒரு புதிய மனிதராகவே பார்த்தனர். எழிலரசி தன்னால் தன் தோழியின் கணவர் திருந்தியதை நினைத்து மனதுள் மகிழ்ந்து கொண்டாள். நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.